ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது எண்ணெயில் மசாலா உங்களுக்கு துளி கூட உதிர்ந்து போகாமல் வரும். நான் இன்றைக்கி 600 கிராம் அளவு பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடையே இதை வந்து மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிற மாதிரி வச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து 65க்கு நல்ல கலர் கொடுக்கும். காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்தரைச்ச சீரகத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை நல்லா ஜூஸ் எடுத்துட்டு அதை கொட்டையெல்லாம் இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே முதல்ல ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம கலந்துடலாம். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமும் ஒன்றா மசாலாவோடு கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கனை நீங்கள் வந்து 1/2 மணி நேரமாவது மினிமம் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்காமல் வெளியிலே ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சதுனால உங்களுக்கு லைட்டாக தண்ணி விட்டுருக்கும். அதனால் மசாலாவோட சிக்கனை முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ சிக்கன் பீசஸை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். போட்ட உடனே இதை திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இதை பொறுமையாக திருப்பி விடலாம். போட்ட உடனே திருப்பினீங்கன்னா மசாலாலாம் எண்ணெயிலே உதிர்ந்துடும். அதே மாதிரி சிக்கனை வந்து அடிக்கடிக்கு ரொம்பவும் போட்டு கலந்து விடாமல் வேக விடலாம். சிக்கன் வேகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது லைட்டாக உங்களுக்கு மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வரும். இந்த கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மசாலாவோட ஒரு முட்டையுடைய பாதி வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையோட வெள்ளைக்கரை சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு மசாலா துளி கூட உதிராமல் அருமையாக வரும். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது எண்ணெயில் போட்டுடலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு இப்போ இது நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், துளி கூட மசாலா உங்களுக்கு எண்ணெயிலே பிரியாது. சிக்கன் வந்து கலர் வரலன்னு ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து கரெக்டான பதத்தில் எடுத்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே வேகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் நல்ல கலர் வந்துருச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வீட்லேயே ரொம்ப ஈஸியான மசாலா பொருள் வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் சிக்கன் 65 செய்யலாம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலாம் அழகாக ஒட்டி வந்திருக்கு. இதே அளவில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சிக்கன் 65 சூப்பராக வரும். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.